தெய்வ சமூகத்திலே உங்கள் யாவரையும் மீண்டும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வருட வாக்குத்தத்தத்தை நாம் மறுபடி வாசிக்கலாம். சோதரம் வாக்குத்தத்தமாய் இந்த இறுதி பகுதியை மாத்திரம் வாசிக்க நான் விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி செவியுங்கள். உங்களுக்கு வந்திருக்கிற தனிப்பட்ட வாக்குத்தத்தம் அதை சொல்லி செபிக்கும் போது, வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி கேட்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சோதரம், God set you high above all. நாம் அந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேவனை நாம் நிறைய காரியங்களின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவருடைய சுபாவம் என்ன என்றால், அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவரை இந்த வருஷத்துல நாம் மேன்மைப்படுத்துகிற தேவனாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம். தேவன் வேதத்திலே மேன்மைப்படுத்திய பல தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், முற்பிதாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம். அதிலே 2 பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மைப்படுத்தின காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர்கள் வாழ்விலிருந்து கர்த்தர் மேன்மைப்படுத்தினதற்குரிய காரணங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? சோதரம், வாசிப்போமே. ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று தன்னை யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறான். சோதரம், யோசேப்பு தன்னை எப்படி சொல்லுகிறான்னா, என்னை நீங்கள் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போகிற இடத்துல விற்று போட்டீர்களே, அந்த உங்கள் சகோதரனாக யோசேப்பு நான் தான் என்று அறிமுகப்படுத்துகிறான். ஏன் யோசேப்பு அறிமுகப்படுத்த வேண்டும்? தம்பிய அண்ணன்களுக்கு தெரியாதா? 10 அண்ணன்கள். சோதரம், அந்த சூழ்நிலை நாம் அறிந்த சூழ்நிலை தான். கானான் தேசத்திலே பஞ்சம், எகிப்து தேசத்திலே தானியம் உண்டு என்று இஸ்ரவேல் கேள்விப்பட்ட போது பிள்ளைகளை அனுப்பி தானியம் கொள்ள அனுப்புகிறார். அப்ப எகிப்துக்கு போகிறார். எகிப்திலே போய் அங்கே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்ட அந்த காரியங்களுக்குள்ள கடந்து போய் எங்களுக்கு தானியம் வேணும் கேட்கிறாங்க. அப்போ அங்குள்ள அந்த அந்த காரியங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. பண்ட மாற்று முறையில கொண்டு வந்த காரியங்களை கொடுத்து விட்டு தானியங்களை பெற்றுக்கொண்டு போவது ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ இங்கே தானியம் கொடுப்பதற்காக நீங்கள் ஒருவரை சந்திக்க வேண்டும், அவர்கிட்ட தான் நீங்க அனுமதி கேட்கணும் சொல்லிட்டு இங்க 10 பேரை அனுப்புகிறாங்க. 10 பேர் போய் நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்னே ஒரு எகிப்திய அதிகாரி நின்று கொண்டிருக்கிறான். அந்த எகிப்திய அதிகாரி இடத்துல அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு தானியம் வேணும். அருமையான தேவஜனமே, இந்த சம்பாஷணையின் காலகட்டத்துக்கு பின்னே சோதரம் அந்த யோசேப்பு முதலாவது எகிப்திய அதிகாரியாக அவர்களுக்கு முன்னே நிற்கும் போது அவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அதற்கு பின்னே அவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பி அவன் சொல்லுகிற வார்த்தை தான் அங்கே, நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்துல விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அந்த வார்த்தை அந்த சகோதரர் கேட்டவன அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திய உடையிலே, எகிப்திய பாரம்பரிய முறையில எகிப்திய அதிகாரியா நின்று கொண்டிருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், நான் உங்கள் தம்பி. அது மட்டும் இல்ல, முக்கியமான காரியம் என்னன்னா, அவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னா, நீங்கள் என்னை அடிமையாய் விற்று போட்டீர்கள் அல்லவா, அந்த அடிமையாய் விற்று போடப்பட்ட உங்கள் தம்பி ஆகிய உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அருமையான தேவஜனமே, தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில மேன்மைப்படுத்தின ஒரு அனுபவத்தை யோசேப்புக்கு வைத்திருந்தார். அவன் தன்னுடைய சகோதரத்தை தன்னை சொல்லும் போது, இந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் வாழ்க்கையில ஒரு மேன்மையின் இடத்துல இருந்தான். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமே. 8ஆம் வசனத்திலே யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். உயர்த்தப்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்ட யோசேப்பு சாட்சியாய் சொல்லுகிறான், தன்னை
தன்னை அறிமுகம் பண்ணும்போது சொன்னா, அடிமையாய் விற்று போடப்பட்ட உங்கள் சகோதரனாகிய நான் இன்றைக்கு என் வாழ்க்கையில என் தேவன் என்னை பார்வோனுக்கு தகப்பன், அதாவது எகிப்து தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவை போஷிக்கிற தகப்பனாக, அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக, எகிப்தை ஆளுகை செய்கிற கர்த்தனாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுகை செய்கிற கர்த்தனாக எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். அடிமையின் நிலையில் இருந்து அதிபதியாய் உயர்த்தப்பட்ட நிலை. அருமையான தேவச்சனமே, தேவன் யோசேப்பின் வாழ்க்கையிலே செய்த இந்த நன்மை, தேவன் யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த இந்த உயர்வு, இந்த மேன்மை, அவன் அதற்கு சாட்சியா நிற்கிறான். என் தேவன் என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை மேன்மைப்படுத்தினார். அல்லையா சொல்லுங்களேன். அருமையான தேவ ஜனமே, மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், அது எந்த பிரச்சனையும் இல்லை. யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். ஆனால் யோசேப்பை மேன்மைப்படுத்துவதற்கு காரணமாகவும் சில காரியங்கள் இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கையில அவன் கடந்து வந்த பாதையிலே சந்தித்த பல அனுபவங்கள் அவனை மேன்மையின் பாதையிலே கொண்டு சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு கடந்து வந்த பாதையிலே சந்தித்ததான சில காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போமே. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அவன் சொன்னால அடிமையா விற்று போடப்பட்ட அந்த யோசேப்பு என்று சொல்லி 20 வெள்ளி காசுக்கு தங்களோடு உடன் பிறந்த சகோதரனை அவர்கள் விற்றார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது யோசேப்பின் வாழ்க்கையில சகோதரர்கள் மேல் வைத்த நம்பிக்கைக்கு அவர்கள் செய்த துரோகத்தை வெளிப்படுத்துகிறது. யாக்கோபு சொல்லுகிறான், வெளியே போயிருக்க சகோதரர்களை பார்த்து விசாரித்து விட்டு வா என்று சொல்லி யோசேப்பை அனுப்பும் போது யோசேப்பு சந்தோஷமாய் சகோதரர்களை பார்க்க வருகிறான். தங்களிடத்திலே வருகிற சகோதரனை பார்த்த உடனே அவர்களுக்கு எரிச்சல். ஏனென்றால் அவன் அறிந்திருந்த பல வரண அங்கி, அவன் தகப்பனுடைய செல்ல பிள்ளை, அவன் தேவனுடைய தரிசனத்தை கண்டு அதை சொன்னவனாய் இருந்தபடினால இவன் ஒரு திமிர் பிடித்தவன், இவன் ஒரு பொறாமைக்காரன், இவன் மற்றவங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறவன். அவனை குறித்த ஒரு தவறான சிந்தனை, ஒரு எண்ணம் அந்த சகோதரர்களுக்கு இருந்தது. இவனை பார்த்த உடனே இவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். குழியிலே தூக்கி போட்டாங்க. குழியிலே போடப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அதனால இவன் இன்னும் பிரச்சனையா தான் இருப்பான். அவனை அழிக்க நினைத்தவர்கள் செத்து போக குழியிலே போட்டவங்க தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையிலே, எகிப்துக்கு போகிற இஸ்மவேலர் கையிலே விற்று போட்டார்கள். அருமையான தெய்வ ஜனமே, நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை அவர்கள் மேல வைத்து சகோதரர்களுக்காக அவர்களை விசாரிக்க, அவர்களை கவனிக்க, அவர்களை போஷிக்க, அவர்களை அன்போடு கூட தேடி வந்த சகோதரனை சோதரவங்க என்ன செய்தார்கள்? அவர்கள் அவனை அழிக்க திட்டம் பண்ணி அவர்கள் திட்டம் தீட்டி காரியங்களை செய்தார்கள். அருமையானவர்களே, நம்பிக்கை துரோகம், அதுவும் குறிப்பாய் சகோதரர்கள் மூலமாய் வந்த துரோகத்தின் பாதையில யோசேப்பு கடந்து வந்தான். சோதரம் அந்த மீதியானி அதாவது அந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை கட்டி அவர்கள் அழைத்து கொண்டு செல்லும் போது உன்னுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? நான் இதுவரைக்கும் வாழ்ந்த என் தகப்பனுடைய வீடு இனி நான் எப்ப பார்ப்பேனா இல்லையா தெரியாது. ஏனென்றால் வேறே தேசத்துக்கு என்னை கொண்டு செல்லுகிறார்கள். எனக்கு சுதந்திரம் இல்லை. நான் ஒரு அடிமையாய் கொண்டு செல்லப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போன ஒரு நிலைக்குள்ளதான் அப்படிங்கிறதான ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் அவனை அழுத்தி இருக்கும், பாரப்பட்டு இருக்கும். அருமையான தேவ ஜனமே, யோசேப்பின் வாழ்க்கையில அவன் கடந்து வந்த அந்த துரோகத்தின் பாதைகள் தேவ ஜனமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நாம் கடந்து வருகிறதான காரியம். இன்றைக்கெல்லாம் ரொம்ப எளிதாக, ரொம்ப சுலபமாக துரோகங்கள் இழைக்கப்படுகிறது. சோதரம், நீ யாரா வேணா இருந்துக்கோ, எனக்கு இந்த காரியம் வேணும், அவ்வளவுதான், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கு சமூகத்துல, உலகத்துல வந்துடுச்சு. சுலபமாக துஷ்பிரயோகங்கள் செய்யப்படுகிறது. மிகவும் சுலபமாக ஏமாற்றுத்தனம், வஞ்சனை, மிகவும் சுலபமாக காரியங்களை செய்கிறாங்க. சோதரம், என்ன தோன்றதோ, என்ன எண்ணத்திலே வருகிறதோ சோதரம் அதை செய்கிறவர்களாய் இருக்கிறாங்க. அதற்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே மலிந்து போயிருக்கிறது. சோதரம், சினிமா என்ற ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று, அதை வைத்துக் கொண்டு என்னென்னவோ செய்யறாங்க. ஒரு அழிவு சுலபமாய் அவன் திட்டம் பண்ணி, அவன் பிளான் பண்ணி ஒரு அழிவை எப்படி ஒரு அழிவை செய்யலாம், ஒரு ஏடிஎம் எப்படி கொள்ளையடிக்கலாம்,
ஒரு வீட்டை எப்படி கொள்ளையடிக்கலாம், ஒரு பேங்கை எப்படி கொள்ளையடிக்கலாம், இப்படிலாம் அவன் யோசிச்சு திட்டம் போடுறான். அதை ஒரு சினிமாவா எடுக்கிறான். அதை பார்த்த உடனே இவனுக்கும் ஏன் நாம் அதை செஞ்சா என்ன, ஒரு பெண்களை கடத்தி கொண்டு போவது, சோதரம், மலிவான செயல்களிலே, தவறான உறவுகளிலே ஈடுபடுகிற காரியம் இன்றைக்கு அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிற சமூகத்தின் பல காரியங்கள். வலை, நெட், இன்டர்நெட் இருக்கிறது, போன்ல இன்னைக்கு என்ன வேணாலும் போன்ல உடனே ரொம்ப ஈஸியா சுலபமா எப்படி கொள்ளையடிக்கணும்னு டைப் பண்ணா அதுக்கு ஒரு வழி அது காண்பிக்கும். சோதரம் என்ன செய்வது, எப்படி சமைக்கிறதுன்னு போட்டா அதுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது, எப்படி பேசுறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது. என்ன வேணுமோ அதை நீங்க உங்க மொபைல் போன்லயே பார்த்துக்கணும். அது ஆசீர்வாதமான காரியமாய் ஒரு புறம் இருந்தாலும் அழிவுக்கு எதுவான பல காரியங்கள் அதன் மூலமாய் நடத்தப்படுகிறது. அதிலே அதிகமாய் பாதிக்கப்படுகிறது யார் தெரியுமா? மனிதர்கள். ஸ்தோத்திரம். அப்ப மனிதர்கள் அதில் பாதிக்கப்படுகிறார்கள். நான் செய்கிறது இன்னொருவருக்கு பாதிப்பு என்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம, ஒரு சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாம தைரியமாய், சோதரம், ரொம்ப சுலபமாய் கேர் பண்ணிக்கிறது, எதையும் கேர் பண்ணிக்கிறது. குடிக்கிறதுக்காக மனைவியை வெட்டி கொல்லுகிற கணவர்கள், அம்மாவை கொல்லுகிற கணவர்கள், சோதரம், தாய் பெற்றோரை அடிக்கிற, உதைக்கிற, பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற, சோதரம், நிறைய வன்மையான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, எளிதில் துரோகத்தின் பாதைக்குள்ள நாம் கடந்து போக முடியும். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. யோசேப்பின் வாழ்க்கையில அவர்கள் சகோதரர்கள் செய்த துரோகத்தின் பலன் சகோதரர்களுக்கு எப்படி வந்தது? எங்கோ போய், ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் மண்டியிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையில சாப்பாடு தான் கேட்கிறான். அதுவும் யாரிடத்துல? யாரை அவர்கள் எள்ளி நகையாடினார்களோ, யாரை அவமானப்படுத்த விரும்பினார்களோ, யாரை அழிக்க விரும்பினார்களோ, யார் வாழவே கூடாது என்று விரும்பினார்களோ அவனிடத்திலேயே போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்தார். அவர்களே சொல்லுங்களேன், உங்கள் நிலைகளிலே நீங்கள் கடந்து வருகிற சகோதர துரோகம், ஒருபோதும் அதை குறித்து கலங்க வேண்டாம். ஒருபோதும் அதை குறித்து வித்தியாசமா யோசிக்க வேண்டாம். சோதரம், தேவன் நம் வாழ்க்கையில அன்புள்ளவராய் இருந்தார், நாமும் அன்புள்ளவராய் இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? சோதரம், ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அடிக்கடி நம்ம யோசிக்கிறதா, விதைக்கிறவன் அறுக்கணும், அவ்வளவுதான். எதை விதைக்கிறாயோ அதையே, சத்தமா சொல்லுங்க, அறுப்பாய், அவ்வளவுதான். அப்ப நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் அறுப்பேன். நான் அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பேன், துரோகத்தை விதைத்தால் துரோகத்தையே அறுப்பேன், விரோதத்தை விதைத்தால் விரோதத்தை அறுப்பேன். நான் செய்கிறதான செயல்பாடுகள், அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் பார்க்க என்னோடு கூட இருக்கிற என் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், எனக்கு துணையாய் இருப்பார். யோசேப்பின் வாழ்க்கையில 0 என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான், ஒருவனும் துணையா இல்லை என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் அவன் கடந்து போன பாதை துரோகத்தின் பாதையாய் இருந்தாலும் அவனோடு கூட இருந்தது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த தேவன் அவனை அதிபதியாக்கினார். அந்த தேவன் அடிமையாய் கடந்து போனவனை அதிபதியாக்கி அவனை ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நாம் கடந்து போகிற பாதைகளை, எதிர்கொள்ளுகிற காரியங்கள், அவைகளின் நடுவில் தேவ பிரசன்னம் நம்மை வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது. மற்றொரு வசனத்தை வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம், 39ஆம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39:4. ஸ்தோத்திரம். இங்கே இரண்டாவதாக ஒரு நிலைக்குள்ள யோசேப்பு ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போகிறான். அடிமையாய் போன யோசேப்பை போத்திபார் விலைக்கு வாங்கினான், தன் வீட்டிலே கொண்டு போய், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் தயவு வைத்தான், தனக்கு ஊழியக்காரனாக்கினான், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கினான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்புவித்தான். அவன் ஏன் அதை செய்தான் என்றால், அருமையான தேவ ஜனமே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் கண்டான். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் கண்டான். அருமையான தேவ ஜனமே, யோசேப்பை பார்த்தான், அவனுக்கு பிடிச்சிருச்சு. அவனுடைய முகத்துல ஒரு தெளிவு இருந்தது. அவன் ஒரு இளைஞனாய், வாலிபனாய், அழகானவனாய் இருந்தான். சோதரன், அவனை பார்க்கும் போது ஆண்டவர்
போத்திபாரின் கண்களில யோசேப்புக்கு தயவை உண்டாக்கி வைத்தான். அப்ப இவன் வந்தவுடன் அவனை கூட்டிக் கொண்டு வரான். அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை பார்க்கிறான். அவன் என்ன செய்தால் வாய்க்கப்படுகிறது, இவனோடு கூட இவன் தெய்வம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டு அவன் எல்லாவற்றையும் அவன் செய்கிற எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை கண்டு கொண்டு அவன் இடத்துல எல்லாவற்றையும் ஒப்புவித்தான். இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. இங்கே போத்திபாரையும் அவன் மனைவியையும் பார்க்கிறோம். யோசேப்போடு கூட தேவன் இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கப்பட கண்ட போத்திபார் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த அந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான காரியங்கள் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய மனைவி யோசேப் மேலே இச்சை கொண்டாள். சோதர் தவறான உறவுக்கு அழைத்த போது இவன் கடந்து போகாத காரணத்தினால் இவன் மேல் பொய் குற்றம் சாட்டினாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான். அது ஒரு பொய்யான குற்றம். இங்கே அந்த எஜமானியா இருக்கட்டும் எஜமானனா இருக்கட்டும், அவர்கள் யோசேப்பை பார்த்து அவர்கள் யோசேப்பின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல யோசேப்பு செய்த எல்லாம் வாய்க்கப்பட்டதான காரியத்தை பார்த்து அழகாய் நேர்த்தியாய் கிரமமாய் ஒழுக்கமாய் போத்திபாரி சகல காரியங்களும் நிர்வகிக்கப்பட்டு வந்த அந்த காலகட்டத்தில் போத்திபார் யோசேப்பை கொண்டாடி இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவனோட ஆண்டவர் இருக்கிற அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கப்பட்ட ரொம்ப சந்தோஷமாய் ஒரு பிரச்சனை இல்லாம சமாதானமா நிம்மதியா போத்திபார் இருந்திருக்கணும். ஆனால் இந்த மனைவியின் தகாத நடக்கை, ஸ்தோத்திரம், அவள் சொல்லுகிற தேவையில்லாத வார்த்தைகள், அதை எஜமான் கேட்டபோது அவனுக்கு உண்டான கோபம், மூர்க்கம். என்ன நடந்தது? சிறைக்கு அனுப்பப்பட்ட யோசேப்பு. அருமையான தேவ ஜனமே கவனிப்போம். இங்கே மனிதர்கள் யோசேப்புக்கு துரோகம் செய்கிறார்கள். மனித சகோதரர்கள் செய்த துரோகத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருந்த யோசேப்பின் வாழ்க்கையில இப்ப அவனுடைய சூழ்நிலை இருந்த அந்த மனிதர்கள், அதாவது எஜமானனும் எஜமானியும் அவனுக்கு துரோகம் செய்தார்கள். அதாவது அவன் மேல் நம்பிக்கை வைத்து அவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த அந்த போத்திபார், இப்ப அவன் வேற வழி இல்லை, எஜமான் அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி அவ்வாறு. அருமையானவர்களை, பொய் குற்றங்கள் உங்கள் மேல் சுமத்தப்படலாம், தகாத வார்த்தைகள் உங்கள் மேல சொல்லப்படலாம். ஆனால் ஒரு காரியத்துல நீங்கள் நீங்கள் உண்மையானவர்களாய் இருந்தால் உறுதியாய் இருக்க முடியும். தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி, சோதரம் உங்களிடத்துல வருகிற சில குற்றச்சாட்டுகளை நீங்க கவனிக்கணும், யோசிக்கணும். இதை இவர்கள் செய்திருப்பார்களா, இதை இவர்கள் செய்தால் இதனுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். மட்டும் இல்ல, நேரடியாக குற்றம் சாட்டி சோதரம் அவனை சிறைக்கு தள்ளின அந்த போத்திபாரும் அவனுடைய போத்திபாரனுடைய மனைவியும் இங்கே வேலைக்காரன் என்கிற நிலையிலே யோசேப்பு சோதரம் சிறையிலே தள்ளப்பட்டான். அருமையான தேவ ஜனமே, சோதரன் நம்ப தகுந்தவர் தேவன் மட்டுமே என்பதிலே நாம் கவனமாக இருக்கணும். பூமியில எந்த மனுஷனும் நம்ப தகுந்தவன் இல்லை. அதாவது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், ஆனால் அதிலே நாம் கவனமாக இருக்கணும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கன்னா நம்பிக்கையை வைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை. மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு ஒரு எல்லை, ஒரு அளவு இருக்கிறது. சோதரம் அது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை மனிதன் மேல வைத்தா பிரச்சனை. முதலாவது தேவனை நம்புகிறதான அந்த நம்பிக்கை தான் நம்மை நடத்தும். மனிதர்களை நம்பாம இருக்க முடியாது. கணவனை நம்பித்தான் ஆகணும், மனைவியை நம்பித்தான் ஆகணும், பிள்ளைகளை நம்பித்தான் ஆகணும், பெற்றோரை நம்பித்தான் ஆகணும், உறவுகளை, மருமக்கள் மார்களை, பேர குழந்தைகளை, குடும்ப உறவுகள், சகோதரர்கள் சகோதரிகள் நம்பணும். ஆனா அவங்கள தெய்வம் என்ற நிலைக்கு நம்பக்கூடாது. இவங்க தப்பே செய்ய மாட்டாங்கன்னு எந்த மனுஷனையும் சொல்ல முடியாது. இவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படவே மாட்டார்கள் என்று சொல்லி எந்த மனுஷனையும் சொல்ல முடியாது. ஏன்னா சுய நலம் உடைய மனிதர்கள் நம் வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. சோதரம் நம்மை குறித்து யோசிப்பதற்கு அவர்களுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. சோதரம் நம்மை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருப்பார்களே தவிர, சோதரம் தேவ ஜனமா இருக்கிற நீங்கள் ஜெபத்தோடு கூட மனிதர்களை நம்புங்கள். சோதரம் நம்பாம வாழ முடியாது, நம்ப வேண்டும், நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு வேலை செய்கிறோம், ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு தொழில் நடத்துகிறோம், நமக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் நம்பித்தான் ஆகணும். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது,
தேவன் கிரியை செய்கிறவர், அவர் இல்லையா சொல்லுங்களேன். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவர், அவர் இல்லையா சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் நம்புனா நீங்க முதல்ல ஆண்டவர் கிட்ட அவனை ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரை, இவரை இந்த காரியத்தை செய்ய நான் இவரை செய்ய வைக்கலாம்னு யோசிக்கிறேன் ஆண்டவரே, ஆலோசனை அங்க கேளுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரே ஒரு ஜெபம் தான், நீங்க என்ன செஞ்சாலும் ஜெபம். என்ன ஜெபம்? தடையின் ஜெபம். அந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, உனக்கு சித்தம் இருந்தா இவரை கொண்டு இந்த காரியத்தை நான் செய்யணும், உனக்கு சித்தம் இல்லைன்னா அவரை தடை பண்ணும். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அவர் பார்த்துக்குவார். நம்முடைய நம்பிக்கை ஒருவர் மேல வச்சு அவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுறோம் அப்படின்னா காலம் முதல்ல அழகாய் தொடங்கும் போது பிரச்சனை இருக்காது. காலம் போக 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 யோசேப்பு வீட்டுக்குள்ள நுழைந்த போது பிரச்சனை இல்லை. அந்த மனைவி அவன் ஒரு எஜமானியாய் பார்த்தாள். சோதனம் அவன் எல்லா வேலையும் நல்லா செய்தானே, அவனை குறித்த ஒரு நல்ல எண்ணம் அவளுக்கு வந்தது. ஆனால் காலம் கடந்து போக போக அவளுடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களாய் மாறி போனது. இது மனித வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிறவங்க வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் காண முடிந்த காரியமாய். நல்லா தான் பேசுவாங்க, செக் வச்சிருவாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நல்லா நம்மளை பேசிட்டு இருப்பாங்க, நல்லா அப்படியே தூக்குவாங்க, படான கீழே போட்டு திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. இது மனுஷன். நாம ஒரு போதும் மனிதர்களை யோசிக்க வேண்டாம், மனிதர்களுடைய துரோகங்களை யோசிக்க வேண்டாம். அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். விட்டு கடந்து போன யோசேப்பு, ஒரு இல்லையா சொல்லுங்களேன். சோதரம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நல்ல கவனிங்க, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். இதே வார்த்தை போத்திபார் வீட்டுக்குள்ள போகும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் கண்டான். ஜெயிலுக்கு வாரான், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ மனிதர்கள் இல்லை, சகோதரர்கள் இல்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, ஒருவரும் இல்லை, ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். நீ எங்கே இருக்கிறாய் என்பது தேவனுக்கு முக்கியம் இல்லை, நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒரு அல்ல சொல்லுவோமா, நீ எங்கு இருக்கிறாய் என்பது தேவனுக்கு முக்கியம் இல்லாத காரியம். இருளுக்குள்ள நீ இருந்தாலும், இருள் என்றால் வேற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஒரு முடியாத சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நீ இருக்கிற இடத்துல உன்னோடு கூட அவர் இருக்க முடியும். அடிமையாய் இருந்த எகிப்து தேசத்திலே தேவன் அவனோடு கூட இருந்தார். சிறையிலே அவனோடு கூட இருந்தார். போத்திபார் வீட்டில் அவனோடு கூட இருந்தார். அரண்மனையில் அவனோடு கூட இருந்தார். தரிசனம் கண்டதை சொல்லும் போது அவனோடு கூட இருந்தார். பானபாத்திரக்காரனோடு கூட கனவை விவரித்து சொன்ன போது தேவன் அவனோடு கூட இருந்தார். சோதரன் ராஜாவுக்கு கனவை, ராஜாவுக்கு வந்த அந்த கனவிலே சோதரன் அதை சொல்லும் போது தேவன் அவனோடு கூட இருந்தார். அழகாய் திட்டமிடும் போது எகிப்து தேசத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எகிப்து தேசத்திற்கு நன்மை உண்டாக்கும்படியான காரியங்களை திட்டமிட்டு செய்யும் போதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தனக்கு முன்னே தன்னுடைய சகோதரர்கள் வந்து முழங்கால் படியிட்டு தானியம் வேண்டும் என்று கேட்ட போதும் யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். அவர்களிடத்தில் சொன்ன போது, நீங்கள் விற்று போட்ட அந்த சகோதரன் நான் தான் என்று சொல்லும் போது யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். அவர் அல்லையா சொல்லுவோமே. நீ இருக்கிற இடம் முக்கியமே இல்லை, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி உன்னோடு கூட தேவன் இருப்பார். அது எந்த வீடா இருக்கட்டும், அது எந்த வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அது எந்த ஊரா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுவோமா. கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, யோசேப்போடு கூட தேவன் இருந்து அவர் மேன்மைப்படுத்தினார். அவன் கடந்து வந்த துரோகங்களின் பாதையில் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஸ்பெஷாலிட்டி, த பெஸ்ட் திங், சிறந்த காரியம் ஒன்றை சோதரம் அந்த போத்திபாரின் மனைவி மூலமாய் தேவன் யோசேப்பை கண்டு கொண்டார். 9ஆம் வசனம் 39:9 சொல்லுகிறது, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அவருடைய பரிசுத்த வாழ்க்கை. நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், ஒரு வார்த்தையை பேச போறேன், ஒரு செயலை செய்ய போறேன். என்னை யார் பார்த்துட்டு இருக்கிறா? என் தேவன் பார்க்கிறார். நான் செய்தால் இது தேவனுடைய பார்வையிலே சரியா இருக்குமா? நான் இந்த காரியத்தை பேசினா, நான் இந்த காரியத்தை உடன்பட்டா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியுமா? நான் இந்த வார்த்தையை பேசினா எனக்குள்ள சமாதானம் இருக்க முடியுமா? நான் இந்த வார்த்தையை பேசினா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையில காணப்படுமா? நான் இந்த காரியத்தை செய்தா நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்க முடியுமா? கேள்விகள். அருமையான தேவஜன் அவன் சொன்னான், அவனுடைய பிரச்சனை நேரத்தில் பாவத்தை தூண்டுகிற, இச்சையை தூண்டுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையாய் மனிதர்கள் நினைக்கக்கூடிய ஒரு காரியங்களிலே கூட அருமையானவர்களே கேள்வி இருக்கணும்.
தேவன் பார்க்க, நான் இதை செய்யலாமா, நான் இதை பேசலாமா, நான் இதை உடன்படலாமா, இந்த ஒரே ஒரு கேள்விதான் யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தினது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அருமையான தேவச்சனமே, மேன்மைக்கான காரணம் இல்லாம மேன்மைப்படுத்த முடியாது. ஒரு பாவியை தேவன் உயர்த்த முடியாது. ஒரு பாவியை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியாது. பாவி அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டாம். அவர் பார்க்க நான் பரிசுத்தம், அவர் பார்க்க நான் உண்மை, அவர் பார்க்க நான் பயம், அவர் பார்க்க என் வாழ்க்கை, அவர் பார்க்க என் அன்பு, அவர் பார்க்க என் மன்னிப்பின் சுபாவம். அருமையானவர்களே, சுபாவங்கள் நம்மை மேன்மைப்படுத்துகிற பாதையில நடத்தும். சகோதரர்களை பார்த்து சொன்னா, ஆதியாகமம் 45 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லுகிறான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அவருடைய மேன்மைக்கான காரணங்கள் இதுவும் ஒன்று. தனக்கு முன் இருக்கிற சகோதரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாய் இருந்தவங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விற்று போட்ட சூழலே வேதனை, துக்கம், துன்பம், பசி, மயக்கம், கண்ணீர், கவலை எல்லாம் இருந்திருக்கும். போத்திபார் வீட்டில் உயர்வில் இருக்கும்போது தெரிந்திருக்காது. ஆனால் அது செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போகும்போது அங்கே இருந்தவங்க எல்லாம் கேலி பேசியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அசிங்கமா பேசியிருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. எல்லாம் தாங்கி கொண்டான். சோதரம் ஜெயில இருக்கும் போதும், சோதரம் ஜெயில இருக்கிறோம் ஒரு நிலை, எல்லாம் யாருமே கூட இல்லையே, யாரோ கூட இருக்கிறேன்னு என்கிற நிலை வருத்தத்தை வேறத்தான் உண்டாக்கி இருக்கும். இந்த எல்லா காரியங்களுக்கும் காரணமான 10 பேர் வந்து முன்னாடி நிற்கும் போது அவன் சொல்றான், நீ கவலைப்படாத, நீ வருத்தப்படாத, நீ சஞ்சலப்படாத, நீ வேதனைப்படாத, நீ விசனப்படாத, உன்னை பாதுகாக்க தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அதுதான் அவனுடைய அன்பின் வெளிப்பாடு, அதுதான் அவனுடைய அன்பின் சுபாவம், அதுதான் அவனுடைய மன்னிப்பின் சுபாவம். அருமையான தேவ ஜனமே, நம் வாழ்க்கையில நிச்சயமாக 2 காலகட்டத்திலும் நாம் இருப்போம். நம்மை தள்ளினவர்களை நம்ம பார்ப்போம். தள்ளினவர்கள் முன்பதாக நாம் உயர்த்தப்படுகிற சூழ்நிலையிலையும் நம்மை தள்ளினவர் நமக்கு முன்வந்து நிற்பதையும் நாம் பார்ப்போம். எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் தேவனுடைய பிரதிபலிப்பு. யோசேப்பு தேவனை பிரதிபலித்தான். என்ன சொன்னா, விற்று போட்டவர்கள், நீ தான் என்னை விற்று போட்ட, அந்த யோசேப்பு நான் தான், இன்னைக்கு நான் அதிபதியா இருக்கிறேன், அதை குறித்து நீ கவலைப்படாத, என்னை அடிமையா அனுப்புனீங்களே, 20 வெள்ளிக்காசு என்னை வித்து காசு வாங்கினீங்களே, என்னை வித்து என்னென்னவோ பண்ணினீங்களே, என்னை வச்சு, சரி ஓகே, எல்லாம் போனதெல்லாம் போட்டும், நீ கவலைப்படாத, இது தேவனுடைய சித்தம், என்னை தேவன் இங்கே கொண்டு வந்தார். அருமையானவர்களே, எந்த நிலையில எங்கு இருக்கிறோம் என்கிறதான காரியத்தை விட அது தேவன் நம்மை கொண்டு வருகிற காரியமா இருக்கிறதுன்னு உணரணும். சோதரம், இந்த காரியம் மாறும் என்பதை விசுவாசிக்கணும். மேன்மைப்படுத்துகிற தேவன் என் வாழ்க்கையில இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற தேவன் என் மூலமாய் அநேகரை பாதுகாப்பார், என்னை ரட்சித்த தேவன் என் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வருவார். ஜீவ ரட்சணை, இந்த வார்த்தையில நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஜீவ ரட்சணை அப்படின்னா உயிரை பாதுகாக்கிற காரியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஜீவனை ரட்சிக்கிற ஆண்டவர் உங்கள் ஜீவனை 10 பேரை பார்த்து சொல்றான், உங்கள் ஜீவனை ரட்சிக்க நீ உயிரோட வாழணுமே, அதுக்காக என்னை இவ்வளோ பாடு பிரயாணங்கள் வெளியே வந்து நான் இன்னைக்கு அதிபதியா நிற்கிறேன், நான் தான் இனி உன்னை போஷிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடனே வா, அப்பா வர சொன்னா, எல்லாரையும் வர சொன்னா. அந்த எகிப்து தேசத்துல யோசேப்பின் சந்ததி, யோசேப்பின் ஹல்லேலூயா குடும்பம் கோசே நாட்டிலே செழித்து செம்மைப்பட்டு வளர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிற காரியங்கள். அப்போ யோசேப் முடிஞ்சு போச்சு. யோசேப் ஆகா ஓகன் வளர்ந்தாச்சு, இஸ்ரவேல் எல்லாம் யோசேப் எகிப்தில் பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க, அப்படி இல்லை. அடுத்ததான ஒரு காலம், யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே வந்தபோது அங்கே இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டார்கள். மறுபடி தேவன் மோசேயை எழுப்பினார், மோசே மூலமாய் விடுதலை கொடுத்தார். நீ நல்லா கவனித்து பார்த்தா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது. ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் அவர்கள் காலகட்டத்தில் அவர்களை உயர்த்தி கொண்டே இருந்தார், மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தார், விடுதலைக்கு ரட்சகனை அனுப்பி கொண்டே இருந்தார். அவர் அல்லையா சொல்லுங்களேன். இன்றைக்கு நீங்கள் இந்த சபையிலே உட்கார்ந்திருப்பதற்கு காரணம், உங்கள் மூலமாய் அநேகர் ஜீவ ரட்சனை செய்யப்படணும். அழிந்து கொண்டிருக்கிற பாவத்துல, சாபத்துல, கட்டுகளில தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படவே சொல்லப்பட்டபடி நீங்க சொல்லணும், என்ன சபைக்குள்ள கொண்டு வந்தது என் தேவன், அவர் கொண்டு வந்ததுக்கு காரணம்
மக்களை பார்த்து உங்களுடைய வட்டத்தை பார்த்து உங்களுடைய எல்லைகளை பார்த்து சொல்லணும், உங்களை பாதுகாக்க உங்களை ஆசீர்வதிக்க தேவன் என்னை அனுப்பினார். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய சூழ்நிலைகளே நம்மை ரட்சித்து ஜீவ ரட்சணை செய்து இங்கே வைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் உங்கள் மூலமாகவே அவர் கிரியை செய்வார். அவர் அல்லையா சொல்லுவோமா? யோசேப்பை மேன்மைப்படுத்தின தேவன் உன்னையும் மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாகவே.